வி தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு நாதன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். பல சர்ச்சைகள் இவிஎம் மையமா வச்சு தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. குறிப்பா தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பல்வேறுபட்ட உரையாடல் நிகழ்ந்துட்டே இருக்கு. இதுல குறிப்பா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து மகாராஷ்டிரால சில சிக்கல் ஏற்பட்டிருக்கு. செல்போனை பயன்படுத்திய இவிஎம்ல வந்து இந்த ஓடிபி ஹேக் பண்ணியிருக்காங்க. டேட்டா என்ட்ரியில் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அதில் அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இவிஎம் குறித்து எப்பவுமே இப்படி ஒரு கான்ட்ரவர்சி இருந்துட்டே இருக்கு? இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மும்பை வடமேற்கு தொகுதியில் தான் இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்திருக்கு. இந்த பிரச்சனை வெளியே வந்த பிறகு தான் முதல்ல ராகுல் காந்தியெல்லாம் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இதை பெரிய அளவுக்கு பேசலை, இந்த இவிஎம் பிரச்சனை. இப்போ இந்த மும்பை வடமேற்கு தொகுதியில் என்ன நடந்திருக்குன்னா, அதில் ஜெயிச்சது வந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா ஷிண்டே அணி, அந்த வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்கிறார். 48 ஓட்டு வித்தியாசம். இதில் ஒரு ஏற்கனவே பிரச்சனை என்னென்னா, பூனம் அகர்வால் சொன்ன அந்த தொகுதி லிஸ்ட்டில் இது வருது. இது வந்து 2 ஓட்டு கூட இருக்குது. அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் வந்து 2 அதிகம். அப்போ 48ல் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இதுவே ஒரு பிரச்சனை. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஷிண்டே அணி எம்பி ஜெயிச்சார் இல்லையா, அவருடைய உறவினர்கிட்ட வந்து ஒரு செல்ஃபோன் வந்து ஓட்டு எண்ணும்போது வந்து இருந்திருக்கு. நீங்கள் பூத்துக்குள்ளே வந்து ஏஜெண்ட்டு மற்ற யாருமே வந்து செல்ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. யார் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து சில வரைமுறைகள் வந்து வச்சுருக்கு. அப்போ அங்கே வந்து டேட்டா ஆப்ரேட்டரு, இந்த மாதிரி அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அப்புறம் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர், இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க தான். அவங்களும் எதுக்குன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த ஆப்பில் வந்து இந்த டேட்டா வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில இதுக்காக வந்து அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஷிண்டே அணி வேட்பாளருடைய உறவினர் வந்து அங்கே பூத்தில் இருக்கக்கூடிய அரசு எலெக்ஷன் கமிஷன் சார்ந்த டேட்டா ஆப்ரேட்டருடைய ஃபோனை வந்து வச்சுருக்கிறார். அப்போ இதில் வந்து 2 விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ பொன்ராஜ் மாதிரி நம்ம அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த தபால் வாக்குகள் இருக்கு இல்லையா, தபால் வாக்குகளை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு தனியார் நிறுவனம் வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் பார்க்குறதுனாலும் கவுண்டிங் போது பார்க்குறதுக்கும் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வரும். இது வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவிஎம்முக்கோ கண்ட்ரோல் யூனிட்டுக்கோ அல்லது வந்து நீங்கள் அங்கே இருக்க இது விவிபேட் எதுக்குமே வந்து ஓடிபி வந்து தேவை கிடையாது, அது எதோடும் வந்து இணைக்கப்படலை. அப்போ இந்த அவர் வைத்திருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த ஃபோன் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டால், எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ரவுண்டு முடியுது, வாக்கு எண்ணிக்கை முடியுது, அதை வந்து அப்டேட் பண்ணணும். இந்த அப்டேஷனுக்காக ஒரு ஓடிபி வந்து வந்த பிறகு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், அதுக்கான ஃபோன் தானே தவிர இது வாக்கு எண்ணிக்கைக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க. இது மிட்டே அப்படின்ற மும்பையிலேருந்து வரக்கூடிய பத்திரிகையில் தான் இந்த செய்தி வந்து வெளிவந்திருக்கு. அந்த பத்திரிகை மீது வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 இதையும் வந்து நம்ம பரிசீலித்து பார்ப்போம். முதல்ல அவர் கையில் எப்படி ஃபோன் போச்சு? அவருக்கு ஃபோனே இருக்கக்கூடாது. பூத்துக்குள்ள இருக்கு, அதாவது கவுண்டிங் இதில் வந்து அவர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் அந்த ஷிண்டே வேட்பாளருடைய உறவினர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என் டிரைவரை கூப்பிடுறதுக்காக வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் வாங்கினேன், இதெல்லாம் ஒரு முகாந்திரமா சாக்கா? அப்போ எப்படி வந்து பொய் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் உள்ளே யாருமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால், டிரைவரை கூப்பிட்றதுக்கு அப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வராரு, போலீஸ் கூட இருக்கக்கூடாது. சார் கொஞ்சம் ஃபோன் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? நான் வந்து ஃபோன் இல்லாமல் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் இங்கே இரு, இப்படி தானே சொல்லிட்டு போவாங்க. இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இருக்குது, அதை வெளியிடுங்கன்னு கேட்டால் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கோர்ட்டு கேட்டால் தான் நாங்கள் வெளியிடுவோம். அப்போ நீ வந்து ஃபோனை வந்து வாங்கினது, என்ன பேசியிருக்கிற எல்லாமே சிசிடிவியில் வந்து பதிவாயிருக்கு, எத்தனை பேர்கிட்ட வந்து பேசினேன் எல்லாமே பதிவாயிருக்கு. அப்போ அதை வெளியிடுனா அதை வந்து வெளியிடலை. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நம்பகத்தன்மை வந்து நமக்கு வந்து கேள்விக்குள்ளாகுது. அப்போ மும்பை அந்த வடமேற்கு தொகுதியில் ஏற்கனவே 48 தொகுதிகளில் 48 வாக்கு வித்தியாசத்தெல்லாம் அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ரொம்ப குறைவான மார்ஜினு. அதுலேயும் 2 ஓட்டு வந்து கூட இருக்குது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஃபோன் வந்து ஓடிபி வரக்கூடிய ஃபோன் வந்து அவருக்கு எப்படி வந்து போச்சு? இப்போ நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து சொல்கிறீங்க. அப்போ இதில் நம்ம கேள்வி என்னென்னா, எப்படி அவர் ஃபோன் கைக்கு போச்சு? ஃபோனே ஒரு ஓடிபி வரக்கூடிய ஃபோனே வந்து பாஜக கூட்டணி வேட்பாளருடைய ஆளுக்கு வந்து போகுதுன்னு சொன்னால், நீங்கள் உள்ளுக்குள்ளே வேறு எதெல்லாமோ பண்ணியிருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி சந்தேகங்கள் வந்து நமக்கு வந்து வருது.
இதுதான் வந்து மும்பை வடமேற்கு தொகுதியில் நடந்தது. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி பேசியிருக்காரு நீங்கள் சொன்னீங்க. ராகுல் காந்தி பேசுறதுக்கு முன்னாடியே எலன் மாஸ்க் பேசியிருக்காரு. இப்போ அவங்க யூஎஸ்ல சில கம்பெனிஸோட வந்து எலெக்ஷன் நடத்தும்போது அவங்க வாங்கினதுல அந்த இவிஎம்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எலன் மாஸ்க் பேசுனதுக்கு பிறகு ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறுது. அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது. யூஎஸ்ல இருக்கிறது வந்து நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இது ஐசோலேட் ஆனது அப்படிலாம் சொல்றாரு. இது உலகம் ஃபுல்லாகவே ஒரு டிஸ்கஷனாக மாறி இருக்கு இல்லையா? இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்போ எலன் மாஸ்க் வந்து அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து ராபர்ட் கென்னடி ஜூனியர்னு நினைக்கிறேன், அவர் வந்து போர்ட்டோரிக்கோவில் வந்து இவிஎம்மில் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதை போடுறாரு. அப்போ வந்து எலன் மாஸ்க் வந்து முதல்ல இந்த இவிஎம் எல்லாம் ஒழிக்கணும், இதை வந்து ஒரு ஏஐயோ அல்லது ஒரு ஹியூமனோ அதை வந்து மேனிப்புலேட் செய்ய முடியும், ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். உடனே எலன் மாஸ்க்கு போய் கிளாஸ் எடுக்கிறது யாருன்னா முன்னாள் பாஜக இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர். திருவனந்தபுரத்தில் தேர்தல் இன்னும் தோல்விட்டார் இல்லையா, சசி தரூர், அவர் போய் கிளாஸ் எடுக்கிறாரு. ஐயா எலன் மாஸ்க் யாரு? டெஸ்லா, அப்புறம் வந்து எக்ஸ் அல்லது ட்விட்டரு, அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளிக்கு வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறவர். இப்படி ஒரு டெக் ஜெயண்ட். இப்போ அமெரிக்காவில் உலக அளவில் லீடிங் டெக் ஜெயண்டில் அவர் ஒருத்தர். அவருக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறார். ஐயா உங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இதில் தான் வந்து அது இணையத்தோட வைஃபையோட ப்ளூடூத்தோடலாம் கனெக்ட் ஆகிருக்கு, எங்கேது எதுலேயுமே கனெக்ட் பண்ணலை, அதனால் இது வந்து ஹேக் பண்ண முடியாது, இதையும் நீங்கள் ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்ன பிறகு இந்த ட்வீட் எடுத்து போட்டு எலன் மாஸ்க் சொல்கிறாரு, எனிதிங் கேன் பி ஹேக். ஒரே வரியில் வந்து முடிச்சிட்டாரு. அதுக்கு இவர் ஏதோ வளவளன்னு பதில் போட்டிருக்காரு, அது எடுபடலை. இப்போ கேள்வி என்னென்னா, முன்னணி நாடுகள் தொழில்நுட்பத்தில் சிப்பு தயாரிக்கக்கூடிய, இப்போ இவிஎம்மில் கூட ஒரு சிப்பு தான் இருக்குது. ஆமாம், அந்த சிப்பில் வந்து ப்ரோக்ராமை ரைட் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே வைக்கிறோம், சோர்ஸ். ஆமாம், சோர்ஸ் கோடு. ஆமாம், சோர்ஸ் கோடு வைக்கிறோம். அப்புறம் நீங்கள் வந்து வேட்பாளர் யார், என்ன பேர், சின்னெல்லாம் வந்த பிறகு நீங்கள் அதை வந்து என்டர் பண்ணுறீங்க, அது வந்து எடுத்துக்குது. இப்போ இந்த சிப்பு தயாரிக்கக்கூடிய அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள் எதுவுமே இந்த இவிஎம் முறையை வந்து ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் ஏற்றுக்கிறது இல்லைன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும், நீங்கள் வந்து சர்ச்சைகள் வரும், பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்லிப்பில் வந்து முத்திரையை குத்தி நீங்கள் வந்து வாக்கு போடுறீங்கன்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வேணால் நீங்கள் இப்படி சொல்லலாம், ஒரே ஆள் வந்து 2 ஓட்டு போட்டார், அல்லது அந்த பூத்தையே கேப்சர் பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது வந்து டெக்னாலஜி ஹேக் பண்ணக்கூடிய பிரச்சனை வந்து இல்லை. அப்போ சட்டம் ஒழுங்கு சார். இப்போ தமிழ்நாட்டில் என்னைக்காவது பூத் கேப்சர் பண்ணியிருக்காங்களா இவிஎம் வர்றதுக்கு முன்னாடி? பல மாநிலங்களில் நடக்கல, பீகார் இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் நடந்திருக்கும். இப்போவும் அங்கெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மேம்பட்டு இருக்குது. இதுலயே பூத் கேப்சர் பண்ணி பட்டன் அமுத்த முடியும், சில செய்ய முடியும், இதுலேயும் செய்ய முடியும். ஆமாம், இதுலேயும் வந்து இப்போ நீங்கள் வாக்காளர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவருக்கு பிஜேபி ஓட்டு போடணும்னு சொன்னால் நீங்கள் உள்ளே வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் மற்ற கட்சி இப்போ ஏஜெண்டெல்லாம் விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூத் ஆஃபீஸர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போட முடியும், இங்கேயே கேப்சர் பண்ண முடியலாம். அப்போ இதுதான் நம்மளுடைய வந்து கேள்வி. எனிதிங் கேன் பி ஹேக்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இவிஎம்மை வந்து நீங்கள் ஏன் வந்து நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அப்போ மும்பை வடமேற்கில் வந்து என்ன நடந்துச்சு? இந்த கேள்வி இதாக இருக்குது. இப்போ எலன் மாஸ்க் விவகாரம்லாம் வந்த பிறகு தான் ராகுல் காந்தி வந்து இவிஎம் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி வந்து இதில் டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு இவர் வந்து பேச தொடங்கியிருக்கிறார். அப்போ இப்போ பிஜேபி ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த 240 தொகுதிகள் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பல சமூக ஆர்வலர்களுக்கும் இந்த இவிஎம்மை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் அவங்க தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பூனா அகர்வால் வந்து அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, 2019 பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, போட்ட ஓட்டை வெளியிடுறதும் தேர்தல் ஆணையம் தான், கவுண்ட் பண்ண ஓட்டை வெளியிடுறதும் தேர்தல் ஆணையம் தான், இதில் ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சிம்பிளாக கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம், இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றமே இவிஎம்னாவே அவங்க வந்து வருத்தப்படுறாங்க, இவிஎம் பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் இப்போ 2019 பூனம் அகர்வால் வந்து 373 தொகுதியில் வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு டேட்டாவோட வந்து அவங்க வெளியிட்டாங்க. அதை வச்சு தான் ஏடிஆர் என்ற அமைப்பு வந்து ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான அமைப்பு, அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கு போட்டு வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டேட்டாவை அழிச்சிருது. இப்போ அழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அழித்தது மட்டுமல்ல, அந்த விவிஐபேட் ஸ்லிப்பெல்லாம் எரிச்சிட்டாங்க. அப்போது 2024 இது விசாரணைக்கு வந்து வருது. எப்போ 5 வருஷம் கழித்து அடுத்த தேர்தல் வரும்போது
அப்போ உச்சநீதிமன்றம் இவ்வளவு தாமதமாக இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் ஆணையத்தினுடைய வெளிப்படைத்தன்மை வந்து இல்லாமல் இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? அவருங்க வந்து ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைகளை வந்து குறைச்சிருக்கலாம். இப்போ ஏடிஆர் அமைப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் கேட்டது என்ன? எல்லா தொகுதிகள்லையும் நீங்கள் விவிபேட் ஸ்லிப் வந்து எண்ணுங்க. ஆமாம். அது வந்து ஒரு 7 செகண்ட் வந்து நம்ம கண் முன்னாடி நின்றுட்டு வந்து கீழே வந்து விழுகுது. அதையும் மேனிப்புலேட் பண்ண முடியும்னு பொன்ராஜ் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு இப்போதைக்கு அதையாவது எண்ணுங்க. இப்போ ஒரு தொகுதி முழுக்க விவிபேட் ஸ்லிப் வந்து எண்ணுறதுல என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் இவிஎம் வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரிங்க. 2 2 4 தான் காட்டணும். இங்கே 2 2 5 காட்டுது, இல்லைன்னா 3 காட்டுது. எப்படி இதை காட்ட முடியும்? இப்போ இதே பூனம் அகர்வால் 2024 இதில் வந்து பாராளுமன்றத்தில் 140 தொகுதிகளில் வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் வந்து அதிகம் அப்படின்னு 140 தொகுதிகளில் சொல்லியிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற பல தொகுதிகளில் வந்து என்னென்னா பதிவு செய்யப்பட்ட வாக்குகளோட எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவு. அது ஏதோ பிஜேபி தொகுதின்னு மட்டும் அவங்க சொல்லலை. இப்போ நம்ம திருவள்ளூர் தொகுதி எடுத்துக்கலாம், சசிகாந்த் வந்து ஜெயிச்சாரு 2 லட்சம் மார்ஜின். அதில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளோட எண்ணப்பட்ட வாக்குகள் வந்து 16,000 வாக்குகள் வந்து குறைவு. இப்போ 16,000 என்பது எவ்வளோ பெரிய நம்பரு? இப்போ பிஜேபி வந்து ஒரு தின் மார்ஜின் ஜெயிச்சிருக்கக்கூடிய, அதாவது ஒரு 500 1000, இப்போ மும்பையிலேயே 48, 500 1000 2000 3000 4000 5000 10000 இந்த மார்ஜினில் பிஜேபி நிறைய தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருக்கு. இந்த தொகுதிகள் எல்லாமே அவங்க சொன்ன அந்த 140 தொகுதிகள் வந்து வருது. சில தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 3000 வாக்கு வித்தியாசம், அந்த பதிவு செய்யப்பட்ட வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1500 அல்லது 500 அல்லது 900. அப்போ மார்ஜின் குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகளையாவது எண்ணலாம்ல. இப்போ அவங்க சொல்லியிருக்கிற அந்த 140 தொகுதிகளில் விவிபேட் ஸ்லிப் வந்து எண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம்ல. இது எதற்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லலை. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அது பதில் சொல்லாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மோடி, பிஜேபி, அமித்ஷாவால் நியமிக்கப்பட்ட ஆணையர்கள். அவங்க இந்த எலெக்ஷன் வந்து 7 கட்டங்களாக நடக்கும்னு சொன்னதுலேருந்தே அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்களை நம்புங்க, நீங்கள் மொத்த எலக்ட்ரல் சிஸ்டத்தின் மீதே ஒரு அவநம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில் வந்து விதைக்கிறீங்க, இப்படி கதை விட்டாங்களே தவிர கேட்ட கேள்விக்கு எங்கேயுமே வந்து பதில் வந்து இல்லை. அப்போ தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படலை, ஒருதலை பட்சமாக செயல்படுது. உச்சநீதிமன்றம் அதை கண்டிக்கவில்லை. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இப்போ எலெக்ஷன் வந்து ஆரம்பித்து ஒரு இதில் போயிட்டுருக்கு, இடையில போய் இது நீங்கள் விவிபேட் ஸ்லிப்லாம் என்னைங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது, அதனால் அதை என்ன வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. ஆனால் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அப்போ இது வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது என்ன தகுதியில் இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்க. நமது ஜனநாயகம் என்பது நினைத்தால் இந்த மாதிரி வந்து பிஜேபி, மோடி போன்றவர்கள் அதை வந்து வளைக்க முடியும், அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் என்பதை தான் இந்த பூனம் அகர்வாலனுடைய இந்த கண்டுபிடிப்பு என்பது வந்து மக்களுக்கு வந்து உணர்த்துது. இன்னும் நமக்கு சந்தேகம் வந்து அதிகரிக்குது. இவங்க 2019 எப்படி ஜெயித்தாங்க, 2024 எப்படி ஜெயித்தாங்க, இதில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றது தான் இது காட்டுது. இவிஎம் குறித்து பொதுவாக வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்களே, இந்த கருத்தை வந்து சாமானிய மக்கள் பார்க்கும்போது நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இயலாமையிலிருந்து ஒரு பேச்சு வருது. எல்லாம் பெரிய இடத்துல பெருசாக நடக்குது சார், நம்ம சாதாரணமாக இருக்கிறோம் சார் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ராகுல் காந்தியை பேச ஆரம்பிச்சிருக்காரு, ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க அப்படின்னு. என்ன நடந்தால் இது மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது 2 விஷயங்கள் நடக்கணுங்க. மக்கள் மத்தியில் இதை பற்றி வந்து பிஜேபி ஏன் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறது, மோடி ஏன் வந்து ஜெயிக்கிறாரு, அப்புறம் இவங்களுடைய சர்வாதிகாரம், பாசிச நடவடிக்கைகள், இதை பார்த்து வந்து ஒரு சோர்வு, விரக்தி, ஒரு அச்சம் இது வந்து மக்கள் மத்தியில் குறிப்பாக அரசியல் தெரிந்த பிரிவினர்கிட்ட வந்து இருக்குது. அவங்க வந்து இந்த இவிஎம் பிரச்சனைகளை வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி பேசாமல் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. இது வந்து கான்ஸ்பிரசி தியரின்னு எதை சொல்ல வரேன்னா, டெக்னிக்கலாக மேனிப்புலேட் பண்ணுறான் அப்படின்றது பிரச்சனை இல்லை. இது பொலிட்டிக்கலாக தேர்தல் ஆணையமே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்குன்றது தான் என்னுடைய அடிப்படையான விஷயம். அதிலிருந்து தான் இந்த சந்தேகம் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ஏன் இருக்குது? அப்போ இந்த நாட்டில் வந்து குடிமக்களுடைய உரிமை, வாக்காளர் உரிமை வந்து பறிக்கப்படுகிறது. அப்போ இதை எதிர்த்து நம்ம வந்து போராடணும், இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள்கிட்ட போய் நம்மளும் போய் ரோட்டில் வந்து நிற்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து வரணும். நீங்கள் யூடியூப்பில் வந்து கமெண்ட் போடுறதுனாலையோ இந்த கவலைகளை தெரிவிக்கிறதுனாலையோ அவங்க கடமை வந்து முடிஞ்சு போகிறதில்ல. இது ஒன்று. எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த அரசு கட்டமைப்பே வந்து இந்த பாசிசமயமாக மாறி வரக்கூடிய சூழலில்
தேர்தல் ஆணையம் வந்து இப்படி ஒரு சார்பாக வந்து செயல்படுதுன்றதை எதிர்க்கட்சிகளே வந்து சொல்கிறாங்க. இப்போ மோடி 7 கட்டங்களாக வந்து முஸ்லீம்களை எதிர்த்து என்னெல்லாம் பேசினாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒன்றும் எடுக்கலை. அப்போ எதிர்க்கட்சிகள் வந்து இந்த இவிஎம்மில் இந்த விவிபேட் ஸ்லிப்பை வந்து குறைந்தது 140 தொகுதிகளாவது எண்ணணும். இந்த 45 நாட்களுக்குள்ளே தான் அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஆமாம். இப்போ 15 நாள் போயிடுச்சு, இன்னும் 30 நாள் தான் இருக்குது. அப்போ இப்போ ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க தொடர்ந்து இதை பற்றி வந்து பேசணும், குரல் கொடுக்கணும், இந்த 140 தொகுதிகளையாவது வந்து எண்ணணும் அப்படின்றதையாவது அவங்க கோரிக்கையாக வந்து முன்வைக்கணும். அப்படி எதிர்க்கட்சிகள் முன் வந்தாதான் முதல்ல சொன்னா மக்கள் வந்து அந்த கட்சிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களும் வந்து களத்துக்கு வருவாங்க. இது ரெண்டும் வந்து ஒரு சேர நடந்தாதான் இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.